95ஆம் நாள் காலை 8:05. ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோறும் கடல் புறா பாடுமையா. வங்காள கரையோரும் பாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா. கடல் ராசானா கடல் ராசானா, ரத்தோ சுந்தி முத்து குளித்திடோ. கடல் ராசானா கடல் ராசானா, கொம்பே சூரா வெட்டையாடு. கடல் ராசானா கடல் ராசானா. Good morning, Big Boss. Good morning, Big Boss. Good morning. நீங்க பாலா வரலையா இன்னும்? மதியம் 2:40. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நம்பர் 7. இந்த போட்டியில் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் மற்ற ஹவுஸ்மேட்ஸுடன் போட்டியிட வேண்டும். உங்களுக்காக சீட்டுகள் நிறைந்த பவுல் ஒன்று கொடுக்கப்படும். அதில் போட்டியாளர்களின் பெயர் இருக்கும். ஒரு போட்டியாளர் போட்டியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பவுலில் இருந்து சீட்டை எடுத்து அதில் யாருடைய பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவருடன் போட்டியிடுவார். பாலாஜி கோழிப்பண்ணை டாஸ்கில் அதிக கரன்சியை வைத்திருந்த காரணத்தினால் அவருக்கு ஒரு சிறப்பு சக்தி பிக் பாஸிடமிருந்து வழங்கப்பட்டது. அந்த சக்தி என்னவென்றால், இந்த டாஸ்கில் பாலாவின் வாய்ப்பு வரும்பொழுது அவருடன் போட்டியிடும் போட்டியாளரை அவரே தேர்ந்தெடுப்பார். இந்த போட்டியில் ஒவ்வொரு சுற்றும் முடிந்த பின் பிக் பாஸிடமிருந்து அறிவிப்புகள் வரும். அந்த அறிவிப்புகளுக்கு ஏற்றவாறு இந்த போட்டியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மதியம் 3:05. சிவானி, நீங்க இப்ப பவுல்ல இருந்து ஒரு சீட் எடுத்து யாருன்னு சொல்லுங்க. Som, Ari, Anton Rioraj. சிவானி, சோம், முதல்ல நீங்க 2 பேரும் போட்டி போட போறீங்க. ஓகே பிக் பாஸ். Ari, Ramya second. Nice joining. Super nice guys, super guys, super guys. Nice. Paathu pod. Super guys, super guys, super guys. Nice. Oh. அங்க இல்ல அந்த இதுக்கு போய். Nice. Fast, Som, fast. Som, last 3 balls, fast. Super. Fast, last 2, Som. Shivani, super. Come on, Som, last, fast, Som. Last one, fast, Som. Shivani! Yes! Just very good. Okay, va? லானி ஓகே. லாஸ்ட் 3 ஊர்ல ஊர்லனா நீ தண்ணி வேணுமா? Careful. Ramya going good. Nice. Careful. Show எடுத்து வைங்க. ஐயோ ரெண்டு. No, don't do. Super bro. நீங்க இப்பவே தல சுத்து. No, அதெல்லாம் யோசிக்காத. Come on. Concentrate பண்ணு. Careful Ari. Super bro. Super guys. Finish பண்ணிடு. Super Ari, very good. Super. Come on Ramya. எழுப்பு அவளை. Very good. Sama bro. Sama form. ரம்யா, are you okay வேணா? I am not okay. Are you okay baby? உனக்கு மண்டைல பிரச்சனையா? மண்டைல பிரச்சனை. எங்க இருக்க? மண்டைல பிரச்சனையா? Gavin. Super Gavin, that's it. Nice guy. Fast, Gavin. That's it. Come on, Gavin. Super Gavin. Very good. Again. Very good. வரல. Ready, come on. Slow.
இப்படிதான் எப்ப மோட்டிவேட் பண்ணுவீங்களா? Last one. சமடா. வா ஏச்சி ரெண்டு வேற level good try but Gabby ரம்யா, நடந்து முடிந்த சுற்றுகளின் அடிப்படையில் நீங்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டதனால உங்களுக்கு வரிசையில் 7வது இடம் கொடுக்கப்படுகிறது. ஓகே பிக் பாஸ். மதியம் 3:25. அடுத்தது 6வது மற்றும் 5வது இடத்திற்கான போட்டி. இதுல ஷிவானி மற்றும் ரியோ பங்கெடுத்துக்குவாங்க. குட். நான் தப்பிச்சு. very good Shivani இங்க பாத்து. super sure very good shoot super last question equal come on fast very good அடுத்து fast அவ்வளவுதான் பரவ இப்படி பாருங்க அங்க வச்சிருங்க டேய் போறியா லீட்ல இருக்க முடி easy come on last one come on last one super ஏய் ரெண்டு பேருமே மாஸ் இப்ப நடந்து முடிந்த சுற்றின் அடிப்படையில் ஷிவானி வரிசையில் உங்களுக்கு 6வது இடம், ரியோ உங்களுக்கு 5வது இடம். பாலா, நடந்து முடிந்த சுற்றுகளில் வெற்றி பெற்ற சோம், ஆரி, கேபி இவங்க 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தரை உங்க கூட போட்டி போட நீங்க தேர்வு செய்யலாம். Gabby, big boss. super ரிங்க விட்டு வராம பாத்துக்கோங்க ரெண்டு பேரும். last one ஓ சூப்பர் ரிங்க பாத்து. சோம், ஆரி, அடுத்த போட்டி உங்களுக்கானது. ஓகே இந்த இடத்துக்கான தகுதியை நீங்க தான் ஏத்தணும். சூப்பர் கைஸ். Come on. ஈக்குவல் இப்போ வாங்க வா மச்சான். Faster. சூப்பர். ஏய் சம. Come on. Last one. ஏய் சூப்பர் ப்ரோ. அவ சமக்க. மதியம் 3:50. அடுத்து நடைபெறப் போவது 4வது மற்றும் 3வது இடத்திற்கான போட்டி. இதுல ஆரியும் பாலாவும் பங்கெடுத்துக்குவாங்க. பாலா ஆரி மாஸ் do it beautiful சூப்பர். மாஸ் Wow. Bala, come on. பாலா பொறுமையா Super. Ari, come on. come on பாத்து bro please. Ari, come on. பாத்து வைங்க Ari. பாலா super done very good பாலா done சம ரெண்டு பேருமே சம சரியான ஸ்பீட். நடந்து முடிந்த சுற்று நிறுதியில ஆரி வரிசையில உங்களுக்கு 4வது இடம், பாலா உங்களுக்கு 3வது இடம். முதல் 2 இடங்களுக்கான போட்டி. Come on guys. Gabe Fast. very good Gabe Come on guys. last two ball come on Gabe Gabby, concentrate Gabby. Ouch. Equal and Gabby, ball pathway. ரிங்க குள்ள பாத்து வைங்க please.
Okay, ready? Come on, Gabi. Super, Gabi. Oh, wow. Come on, last two equal. Come on, Gabi, speed up. Speed up. Gabi, speed up. Om. Just ஒரு fraction of secondல. யாரு ரெண்டு பேரும் ஈக்குவல். ஆனா ஓம் தான் வெச்சா. ஈக்குவலா வச்சாங்க ரெண்டு பேரும். இல்ல சோ வந்து பால் இப்படி வச்சிட்டே சோ வந்து பால் வெச்சிட்டா. அதான் மச்சான் நீ இப்படி வச்சு நீ இப்படி அமுத்திட்டு இருந்தா வெஸ்டா. ரெண்டு பேரும் ஈக்குவலா வச்சீங்க. பால் விடல சோம். ஏன்னா பால் ஓ தெரியல எனக்கு. பிக் பாஸ் பால் வெச்சிட்டா. பிக் பாஸ் சோம், கேபி, எஸ் பிக் பாஸ். வாழ்த்துக்கள். Thank you, Big Boss. தேர்ட் அம்பையர் செக் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணுங்க. Thank you, Big Boss. சொன்னல்ல. மாலை 4:20. சோம், கேபி, Yes, Big Boss. Big Boss. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் முடிச்சிருக்கீங்க. இதன் அடிப்படையில் வெற்றியாளரை நிர்ணயிக்க இன்னும் ஒரு சுற்று நடக்கும். ஐயோ. தயாராகிட்டு சொல்லுங்க. மாலை 4:25. Come on, Gab. Keep a good spirit. Very good. ஈக்குவலா வாடா. Super. கேபி வா. Gabi. Sama Last, Som. come on, Gabi. Super out, Some. Mame. ஈக்குவல். Fast. Come on, fast, Gabi. Come on. Super out, Come on, Some. Gabi. Come on. Oh. Last one, Gabi, முடிச்சிரு. Gabi, last. Faster. நம்ம Well played, guys. Proud of Gabi. தொன்னூற்றி 5ஆம் நாள் மாலை 4:30. நடந்து முடிந்த சுற்றின் அடிப்படையில் கேபி வரிசையில் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கீங்க. Thank you, Big Boss. முதல் இடம் சோம். Thank you, Big Boss. Thank you. Respect. Thank you. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், நடந்து முடிந்த எல்லா சுற்றுகள்லையும் எல்லாருமே நல்லா விளையாடினீங்க. Thank you, Big Boss. Thank you. Big Boss. Thank you, Big Boss. Love you. இதில் 2 நபர்கள் ரொம்ப குறைவான நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நேரம் 59 செகண்ட். Wow. ஒரு செகண்ட். அந்த 2 நபர்கள் கேபி மற்றும் சோம். Seriously. Bad level. FOMO. 95ஆம் நாள் மாலை 6:35. நியூ இயர் செலிப்ரேஷன் வித் ஹெர்ஷீஸ். ஹெர்ஷீஸின் உணவுப் பொருட்கள் மூலம் நாம் ஒற்றுமையின் தருணத்தை கொண்டாடலாம். டிப் த மொமெண்ட் இன் ஹெர்ஷீஸ். ஹெர்ஷீஸ் ஒன்றிணைந்த தருணங்களையும் பிணைப்புகளையும் உருவாக்கி உங்கள் மகிழ்ச்சியை மேம்படுத்துகிறது. ஹெர்ஷீஸின் சுவையான தயாரிப்புகளான ஹெர்ஷீஸ் சிரப், ஹெர்ஷீஸ் ஸ்ப்ரெட்ஸ், ஹெர்ஷீஸ் மில்க் ஷேக் இவை வழக்கமான சிற்றுண்டி போல் இல்லாமல் ஒரு பிணைப்பின் தருணத்தை நம்மிடம் உருவாக்குகிறது. ஹெர்ஷீஸ் மூலம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை உணர்வது மட்டுமில்லாமல் உங்கள் உணவுகளில் வெவ்வேறு சுவைகளை கூடுதலாக அளிக்கிறது. இந்த புத்தாண்டு மாதத்தில் ஒரு தொழில்முறை சமையல்காரரால் தயாரிக்கப்பட்ட ஹெர்ஷீஸின் சிரப் மற்றும் ஸ்ப்ரெட்டை பயன்படுத்தி ஹெர்ஷீஸ் உணவுப் பொருட்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். உணவுப் பொருட்களை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உட்கொள்ளும் பொழுது இந்த 90 நாட்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்த தருணங்களை பற்றி மற்ற ஹவுஸ்மேட்ஸிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனது ஆரி. ஓப்பன் பண்ணி நிறைய விஷயம் நான் இங்கே பேச ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு ஆரி கிட்ட தான். ஆரி அப்பா வேலைன்னா அவன்கிட்ட எப்போ பேசினாலுமே அந்த பாண்டிங் எப்பவுமே இருக்குது. நான் ஒரு 2-3 வீக்ஸ் அவன்கிட்ட நான் பேசலன்னா கூட அவன் வேறு பிஸியாக அவன் ஒர்க்கில் எது பிஸியாக இருந்தால் கூட மற்ற டாஸ்கில் மற்ற கண்டஸ்டன் கூட நான் எப்போ பேசினாலுமே அந்த பாண்டிங் உடனே கிடச்சிரும். இட்ஸ் லைக் ஆல்வேஸ் தேர். ஸோ அது எனக்கு ஆரிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னுமே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்குமே. தேங்க்யூ. அவ்வளோதான்.
பிக் ஹக். எனக்கு நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாண்டிங் வந்து எனக்கு கேபி கிட்ட. என் தங்கச்சி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்படின்னா என்னால் திருப்பி பேசவே முடியாது. ஏன்னா அப்படி நறுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவா. ஸோ அது அப்படியே இவகிட்ட இருக்கும். இவ கலாய்க்கும் போது என்னால் திருப்பி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி நான் வந்து நிராயுத பாணியா நிற்பேன் நான். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு கேபி கிட்ட எனக்கு. சரி, ஓகே. நான் வந்து சொல்ல போறது சிவானியோட ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் போய் அவங்க கிட்ட பேசினேன். பேசும்போது ரொம்ப நல்லா பேசினாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே ஹார்ட் கொடுக்க சொன்னாங்க. பட் வேற வழியே இல்லாம அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக் கொடுத்தேன். இந்த வீட்டுல எனக்கு அதிகமா கம்பெனி கொடுக்குற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மொக்க போடுறதுல. சோ நான் ஒரு மொக்க போட்டேன்னா அவங்க ஒரு கவுண்டர் மொக்க போட்டு நாங்க 2 பேரும் மாத்தி பயங்கரமா மொக்க போடுவோம். எங்க சுத்தி யாரு இருந்தாலும் வந்து இரிட்டேட் ஆவாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நீங்க எல்லாம் இரிட்டேட் ஆயிருக்கீங்க நிறைய. இப்பயும் நீங்க எல்லாம் ஆவீங்கல்ல அந்த மாதிரி. சோ நாங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு நிறைய வாட்டி. அது அவங்களுக்கும் தெரியும். என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏதாவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டா ஷீல் பி த பர்சன் டு ஷேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் நான் ரம்யா பத்தி சொல்றேன். ஃபன் டாஸ்க் வச்சாங்க இந்த தீபாவளி அப்போ தலையில கொம்பு வச்சு சுத்திட்டே இருக்கணும். எல்லாரும் சுத்திட்டு அந்த பக்கம் போய் விழுந்தாங்க. ரம்யா சுத்திட்டு வந்து நம்ம கோட்டுக்குள்ளே விழுந்தாங்க. நல்லா செம்ம ஃபன்னா இருந்தது பார்க்க. அப்போதான் தெரிஞ்சு ஓ ரம்யா பிசிக்கல் அவுட்டா. அது இன்னைக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நேற்று தான் ரம்யாக்குள்ள இருக்க மியூசிஷியனை டிஸ்கவர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் சில வகையான ஹாப்பி மூமெண்ட்ஸ். தேங்க்யூ ரம்யா ஃபார் த தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட் ஃபார் த ஹாப்பி மூமெண்ட்ஸ். சாப்பிடுங்க ஹர்ஷீஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். சரி, நான் ரம்யா பத்தி தான் பேச போறேன். அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வந்ததுமே ஹார்ட் பிரேக் கொடுக்குறப்ப நினச்சி போச்சுப்போ இது கிளாஷ்னால தான் முடியும் போல அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மறுநாளே வந்து பேசினாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக தெரிஞ்சாங்க என் கண்ணுக்கு. அப்புறம் முதல்ல ஆரம்பிக்கும்னு நினைச்சு அப்புறம் காதல்ல முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ரம்யாவை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். டப்பு நம்ம கூட அந்த பொண்ணு திடீர்னு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஆயிடுச்சு. அது எனக்கு ஒரே ஷாக்கு. ஆனா ரொம்ப ஹாப்பியா இது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா. இது ஷாக் மொமெண்ட். ஆமா, ஒரு அது ஷாக் ஹாப்பி மொமெண்ட். அது இதெல்லாம் தாண்டி ஒரு வீட்டுல வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறப்போ எங்கேயாவது ஒரு தோல் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதுக்கு வந்துட்டு ரம்யா கண்டிப்பா இருப்பாங்க. நைட்டை தவிர்த்து. ஏன்னா நைட் வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணதும் போய் போத்திட்டு தூங்கிடுவாங்க. அந்த டைம்ல நான் தனியா தான் தவிச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில ரம்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரியோ சோம் சொல்ல போறேன். நிறைய நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டவுட்டே இல்லை எவ்வளோ க்ளோஸ் ஆகுங்கன்னு. நிறைய மெமரிஸ் இருக்கு. போடா. ஸோ நான் பாலா பத்தி சொல்றேன். நானாவே வந்து பாலா கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஸோ பாலா என் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டிங்க வந்து ரொம்ப நாள் நான் யாருடையும் பேசாம இருந்தேன். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம். எனக்கு வந்து சொல்லி கொடுப்பான். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் எங்களுக்கு நடந்த சண்டைலாம் வந்து செம்மதுவாக தான் இருந்தது. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு செம்ம க்யூட்டாக தான் தோணுது. அது ஸ்மால் சண்டை எல்லாம் மறந்து எனக்கு அதெல்லாம் க்யூட்டாக தான், எனக்கு அதெல்லாம் மெமரியாக தான் இருக்குது. ஏன்னா வெளில போனதுக்கப்புறம் மேஜர் என்னென்னா எனக்கு அந்த ஒன் ஃபைட் வந்து எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு பெரிய மெமரி எனக்கு. இதுதான் எனக்கு தோன்ற க்யூட் மூமெண்ட்ஸ். சொல்லுங்கள். என்னோட மூமெண்ட்ஸ் ரியோ சொல்கிறேன். வந்து தேங்க்யூ. எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா என்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனைனா அவங்கள்ட்ட இருந்து ஒன்று அட்டாச்சாக இருப்பேன், இல்லை விலகி இருப்பேன். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. என்னோட ஜெயில்மேட் வேற அவர் வந்து ஆமா, இந்த பிக் பாஸ் சீசன்ல 4 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். இந்த சீசன்லங்கிற ஒரு பெருமையோட என்னோட ஒரு தடவை நம்ம ஹாப்பி மூமெண்ட். அதுல உண்மையில ஜெயில வந்து எங்க 2 பேருக்கு ஒரு பெரிய எங்களுக்கு செம ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. 2 பேரும் உட்கார்ந்தவொடனே பேசுறதுக்கு அது வரைக்குமே பெரிய ஸ்பேஸ்ன்னு கிடைக்கல. ஏன்னா அவர் ஒரு இடத்துல இருப்பார், ஏதாவது இஷ்யூனா தான் பேசுவோம். வேற வழியே இல்லாமல் என் பக்கத்தில் உட்காந்தே ஆகணும். அவரும் நான் பேசுறது கேட்டாகணும், அவர் பேசுறது நான் கேட்டாகணுங்கிற இடம் வரும்போது மனசு விட்டு அந்த மூமெண்ட்ல நிறைய விஷயங்கள் பேசணும். ஜெயிலு
ஆரி நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க ஃப்ரேம்ல. சிரியண்டா அதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்றேன். ஹாப்பி ஆரி எல்லாம் நான் இந்த வீடியோல தான் பாக்குறேன் நிறைய. அந்த டீ நம்ம 3 பேர் ஆகியா போல அந்த டீ இருந்ததுடா. இரவு 10 மணி. டிக்கெட் டு ஃபினாலே 8 ஹவுஸ்மேட்களுக்காக வாக்கிய துண்டுகள் நிறைந்த ட்ரே கொடுக்கப்படும். ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஹவுஸ்மேட்ஸின் புகைப்படம் கொண்ட கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கும். டாஸ்க் ஆரம்பித்தவுடன் ஒரு ஹவுஸ்மேட் முன்வந்து ஒரு வாக்கிய துண்டை எடுக்க வேண்டும். வாக்கிய துண்டில் இருக்கும் வாக்கியம் யாருக்கு பொருந்தும் என்பதை காரணத்துடன் சொல்ல வேண்டும். ஒரு ஹவுஸ்மேட் விளக்கத்தை சொல்லி முடித்த பின் மீதம் இருக்கும் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டும் அதே வாக்கியம் யாருக்கு பொருந்தும் என்பதை ஒருவர் பின் ஒருவராக முன்வந்து சொல்ல வேண்டும். அனைவரும் சொல்லி முடித்த பின் எந்த ஹவுஸ்மேட்டுக்கு அந்த வாக்கியம் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று வாக்கெடுப்பெடுத்து அந்த வாக்கிய துண்டை ஹவுஸ்மேட் புகைப்படம் கொண்ட கட் அவுட்டில் ஒட்ட வேண்டும். இரவு 10:15. ரூபம் செம்மை செய். ரூபம் செம்மை செய் வந்து நான் ரம்யாக்கு சொல்றேன். காரணம் என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்லி மேனர் அண்ட் அவங்களோட பிஹேவியர் நீங்க பிலீவ் பண்ணலாம். நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆள், என்னதான் சாஃப்ட்வேர் அது இதுன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் சொன்னாலுமே உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். அதை இன்னும் மோல்ட் பண்ணிக்கலாம், இன்னும் அந்த ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், இன்னும் எல்லார்ட்டையுமே ஹாப்பியா பழகலாம். ஸோ அதனால ரூபம் செம்மை செய் அப்படின்றத நான் ரம்யாக்கு சொல்றேன். தேங்க்யூ. சொல்லும் போது நானும் ரம்யா தான் யோசிச்சேன். இது வந்து நான் ஆரி பிரதருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள். செய்கிற நல்ல காரியத்தை இன்னும் செம்மையாக செய்யணும்னு விருப்பப்படுறேன். ஓகே, இது வந்து நான் ஆரிக்கு தர போகிறேன். இது வந்து நான் பாலாக்கு கொடுக்குறேன். ரூபம் செம்மை செய் நான் வந்து பாலாக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு மனிதன்கிட்ட குறை நிறை எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனால் நிறைய நல்ல குணங்கள் நம்மகிட்ட வெளிப்படும் போது தான் அடுத்தவங்க பார்த்து நெகிழ்ச்சி ஆகிற தருணங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி உண்மையான தருணங்களில் அது பாலாகிட்ட வந்து நிறைய இடங்களில் சரியான கருத்துக்களை எடுத்து நிறைய இடங்களை முன் வச்சிருக்காரு. அதை நானே பாராட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய வெற்றியையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் உங்களை நோக்கி வரணுங்கிற வாழ்த்தி இதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ 2-2 வந்திருக்கு. அப்போ யார் பாலாவுக்கு 2, ரம்யாவுக்கு 2. அப்போ யார் பாலான்னு ரம்யாவுக்கு போடலையோ நீங்கள் மட்டும் ஓட்டு போடுறீங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் பாலா, ஓகே. நீங்கள் ரம்யா, நீங்கள் ஓகே. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஓட்டு இப்போ மாறி பாலாக்கு போயிருக்கு. பாலாக்கு 3 ஓட்டு, ஃபைன். 95ஆம் நாள் இரவு 10:40. கூடி பிரியல். எனக்கு இங்கே யாரும் பெருசாக பிரிஞ்சதா தெரியல. நான் கேபி வேணா பிரிஞ்சிருக்கோம். இல்லை நானும் கேபி பிரிஞ்சிருக்கோம். அது எதுவும் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு பிரிஞ்சதா தெரியல. எனக்கு கேபி தான் நல்லவன்ற பாலா கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சனால உனக்கு நான் இது தரேன். இப்போ கேபி சொன்னால் வந்து பாலா கூட ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தா நடுவில் கொஞ்ச நாள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் யூ ஷுட் ஹவ் கண்டினியூட் நினைக்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டு நீ விடாமல் இருந்துக்கலாமே தோணுது. ஸோ வேறு எதுவுமே இல்லை. நான் இது பாலா கொடுப்பேன். நான் ஏன்னா வேற யாரும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஆனது பார்த்ததில்லை. எனக்கும் பாலாக்கு தான் நடந்தது. அதில் நான் ட்ரை பண்ணேன், நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனால் விலகி போனது பாலா. ஸோ நான் பாலா கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சும் பாலா கேபி மட்டும் தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ அந்த பட்சத்தில் நான் இதை கேபி கொடுக்குறேன். ஏன்னா உங்க 2 பேத்துக்குள்ள என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இப்படி வெளியார பார்த்ததுல நான் கேபி கொடுக்குறேன்டா. ஓகே, நான் இது கேபிக்கு ரீசன் வந்துட்டு பாலா சம்பந்தப்பட்டது கிடையாது. எனக்கு அவளுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இடத்துல பிரேக் ஆச்சு. அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுக்கப்புறம் நானே எஃபோர்ட் போடல அவளோட சேர்றதுக்கு, அவளும் எஃபோர்ட் போடல. அப்படியே போயிடுச்சு 2 பேரோட வே அப்படியே பிரிஞ்சு. அது முடிச்சிட்டு வர மாதிரியே இல்லை, பேசிட்டே வந்துடணும் உங்களுக்கு. ஆரி ப்ரோக்கு சொல்லுவேன்.
அட் எனி பாயிண்ட் எனி சிச்சுவேஷன், கேமா இருந்தாலும் சரி இல்ல லைஃபா இருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காகவும் நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும் அப்படின்னா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணவே தேவையில்லை. பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட இருந்து எந்த காரணத்துக்காகவும் தள்ளி நிக்கணும்னு அவசியமே கிடையாது. யார் சொன்னாலும் சரி, இந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே ஆரி ப்ரோக்கு இது நான் தரேன். நன்றி. கூடி பிரியல், எங்கூட கூடி பிரிஞ்ச ஒரே பையன் நம்ம சோமு பையன் தான். ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகல, டக்கு டக்குன்னு 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு காணா போயிட்டாப்புல வீட்டுக்குள்ள. காணவில்லை போட மாட்டிட்டு நானும் சுத்திட்டு இருந்தேன், அவனும் சுத்திட்டு நீ ஒரு இடத்துல இருந்தா நான் ஒரு இடத்துல அதான் 2 பேரும் காணவில்லையாவே போயிட்டோம். அப்புறம் திடீர்னு அடிக்கடி தெரியும் வீட்டில் தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசிப்போம். அப்புறம் திடீர்னு மறுபடியும் காணா போயிடுவான். அதுக்கப்புறம் ஆள் குறைய தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஏய் சோமே, ஏய் மாமன்னு 2 பேரும் பேசிட்டோம். ஸோ அதனால சோமே மாமேக்கு கொடுக்குறேன். மாமே எப்போவுமே கூடி பிரியாம இருப்போம், கூடி இருப்போம். தேங்க்யூ. அங்க போய் உனக்கு கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ஆரி ப்ரோ வந்து ஒரு கமெண்ட் எழுதி அத ஃபன்னா ஜாலியா சொல்லி முடிச்சிட்டு வந்திருக்காரு. ஹாப்பி. ஆமா, காணவில்லைன்னு போர்டு வச்சு 2 பேருமே 2 பக்கம் காணாம போயிட்டாங்க. சரி எனக்கு என்னோட இதுக்கு நான் சொல்லிடுறேன். சோ எனக்கு வந்து 2 விஷயம் வந்து என்னோட பாலா எங்களுக்கு இருந்த பாண்டு, என்னோட சிவானி இருந்த பாண்டு, அது 2 பேரும் ஒரே டைம்ல தான் பிரேக் ஆச்சு. சோ பாலா நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். இட்ஸ் ஓகே. எங்க நானு வெச்சு விடுன்றேன். ஆமா கேபி நீ நல்லா பாத்து கட் அவுட் மட்டும் குண்டா இருக்குது. கேபி அதான் சொன்னேன். 95ஆம் நாள் இரவு 10:50. காலம் அழியேல். காலத்தை வீணாக்காதே. நான் ஆரி ப்ரோக் தரேன். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறீங்களோ ப்ரோ, அது அவங்க ஒரு பாயிண்ட்ல ஏற்றுக்கிற மாதிரி தெரியலன்னா விட்டுருங்க. டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் ப்ரோ. ஓகே, இது நான் ரியோக்கு தரேன். நான் வந்து இதை ஆரிக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஆப்போசிட் பர்சன் கிட்ட என்ன பேசினாலும் கன்வே பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை நாமினேஷனில் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை கண்டிப்பாக சுருக்கமாக சொல்ல முடியும். அதனால் ஓகே, இந்த வீட்டில் நான் ஒருத்தர்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். வந்து 10வது நாளில் ஆரியன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அது என்னென்னா ஒரு பாயிண்ட் மேலே அது கேட்க முடியலண்ணா அப்படின்னு நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். சிவானிக்கு சொல்கிறேன். ரீசன் ஒன்று தான், டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. அடடா இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் காலமழியல் நான் சிவானிக்கு சொல்கிறேன். காலமழியல் சிவானிக்கு நான் அதை கொடுக்குறேன். நேரங்கிறது வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கிவ் யுவர் பெஸ்ட், ஃபைட் ஃபார் யுவர் பெஸ்ட். ஓகே, நான் அது சிவானிக்கே கொடுக்குறேன். இரவு 11:05. சுமையினுக்கு இழைத்திடேல். இதை நான் பாலா கொடுக்குறேன். நான் இந்த வயசில் ஓடலைன்னா வேற எந்த வயசில் ஓட முடியாது. உங்ககிட்ட அந்த வேகமும் உழைப்பும் இருக்குது. அதை சரியாக கொடுங்க. உங்கள் பொறுப்பை சரியாக எடுத்துக்கோங்க. கடமையிலேருந்து நீங்கள் தவறாமல் ஒரு இடத்துல கடமையை பொறுப்பாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இது சிவானிக்கு தரேன். எனக்கு சிவானி சொன்னது என்னன்னா, இது டூ மச் ஒர்க்காக இருக்கனால நான் வந்து இதுலேருந்து விலகிக்கிறேன். டீம் மாறினதுனால இந்த ஒரு இன்சிடென்ட்னால நான் சிவானிக்கு தரேன். இது வந்து நான் பாலா கொடுக்குறேன். ஸோ எல்லா வாட்டியும் வேலை செஞ்சுருக்கீங்க, பட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நீங்கள் இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ இனிமேல் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க, உங்களோட வேலையும் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்குறேன். ஸோ நேற்று கூட கேபி கிட்ட எனக்கு ஒரு கான்வர்சேஷன் போச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி கேபி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட இருக்க பட்சத்தில் அது வெளிப்படும். ஸோ அதனால கேபி கொடுக்க. ஓகே, இந்த இன்சிடெண்ட் வந்து சரி, ஒரு டீமில் வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேலை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வேலைக்கு போனது ஒரு மாதிரி இருந்தது. அதை வந்து சொல்லியிருந்தா ஆக்சுவலி நான் பார்த்துருப்பேன், எல்லாம் வேலையை வச்சு பார்த்துருப்போம். இங்கே எல்லாருமே எல்லார் வேலையும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க வேலையை. ஸோ அதுதான், தட்ஸ் இட்.
எந்த வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சூஸ் பண்ணுறது அவங்களோட விருப்பம். ஸோ நான் அதை பற்றி சொல்லலை. பட் நிர்ணயிக்கப்பட்ட வேலைன்னு சிலதெல்லாம் இருக்கும். தானே சில வேலையை எடுத்துருந்துருப்போம் செய்யணும் அப்படின்றதுக்காக, அதில் முனைப்போட இறங்கி இருந்திருப்போம். அதுலேருந்து விலகினதுக்காக மட்டுமே இது நான் சுமைனக்கு இலைத்திடையில் வந்து நான் சிவானிக்கு சொல்கிறேன். இரவு 11:40. துன்பத்திற்கு இடம் கொடேல். ரியோ என் மைண்டுக்கு வராரு. I give this to Rio. நான் ரியோவுக்கு கொடுக்குறேன். இது நான் கண்டிப்பா ரியோக்கு தான் கொடுப்பேன். இந்த வீக்கே சரி, அவர் கேப்டன் அன்எக்ஸ்பெக்டடா சர்ப்ரைஸ் பண்ணி வந்து வின் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல இதுக்கு ஆப்டா எனக்கு ரியோ தோன்றாரு. பலூனை பூசி நிற்கிற டாஸ்க் இருக்குல்ல, இந்த பக்கம் பார்த்தா எல்லாருக்கும் கை நடுங்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஒருத்தரை பார்த்தா தம் தூணிட்டே பிடிச்சினே இருக்காரு. சரி இவர் விட்டுருவாருன்னு நினச்சேன், விடவே இல்லை. அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதுக்கான அர்த்தம் வந்து உன்னோட உடல் வலிமையை விட மன வலிமையை அதிகமாக வச்சுக்கொண்டு தான். அது அவர்கிட்ட அதிகமாக இருக்குது அந்த டாஸ்கில். இட்ஸ் வெரி எவிடென்ட். துன்பத்திற்கு இடம் கொடேல் அதிகமாக நான் பார்த்த நபர் அப்படின்னா ஆரி பிரதர் தான். வந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் ஒரு வாரம் கூட அவர் சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் இருந்து நான் பார்த்ததே இல்லை. டாஸ்காக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்காக இருந்தாலும் சரி, நிறைய இடங்களில் அதை எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் நான் போவேன்னு உருண்டாவது இன்னைக்கு பண்ணிய ரம்யாவுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஆரி. டீ கடை ராஜா நாளைய இந்தியா தாங்க. இதற்கான எக்ஸ்பிளனேஷன் தெரியல. இரவு 11:45. நன்றி மறவேல். இதை நான் சோம் கொடுக்குறேன். சோம் வந்து எப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணியும் அதை மறக்காம ஒவ்வொரு வாட்டி எத்தனை வாட்டி சொன்னாலும் அத்தனை வாட்டி அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பான். அது வந்து சொல்லி காட்டிகிட்டே இருப்பான், இது பண்ணீங்க அது ரொம்ப நல்ல குவாலிட்டி. சோமுக்கு தரேன். ஒரு 2-3 நாளைக்கு அதுக்கு தேங்க்கும் பண்ணிட்டு இருந்தா, அவனை பாட சொன்னதுக்கு கிடைச்ச ஹாப்பினஸ்க்காக ஒரு தேங்க் பண்ணுறது, எதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல். தேங்க்ஸ். இங்கே தான்டா ஆச்சு. தெரியும். நான் இது பாலா கொடுக்குறேன். அவருக்கு வந்து இந்த வீட்டில் இருக்க நிறைய பர்சனோட ஆக்சுவலி இண்டிவிஜுவலாக ஒரு லெவல் ஆஃப் பாண்டிங் இருக்குது. அது வந்து அவருக்கு உள்ளே இருக்கும். அவர் வெளில பார்க்க வந்து ரொம்ப ஹார்ஷ் பர்சனாக தெரிஞ்சாலும் ரொம்ப சைலண்ட்டாக அதை நிறைய இடங்களில் எக்ஸ்பிரஸ் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். அது கேபிட்ட பார்த்துருக்கேன், சிவானிட்ட பார்த்துருக்கேன், என்கிட்ட பார்த்துருக்கேன், இன்ஃபேக்ட் அர்ச்சனா கிட்டேயும், நான் இங்கேருந்து வெளில போனவங்க சில பேர்கிட்டையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதை நான் பாலா கொடுக்குறேன். நான் அது ரியோ கொடுக்குறேன். தன்னை நேசிக்கிறவங்களுக்கு திருப்பும் அதே அன்பையும் நன்றி மறவாகவும் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதை நான் ரியோ கொடுக்குறேன். ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தென் ப்ரேயிங் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஹெல்ப் பண்ணுறதில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரியாமல் பண்ண ஒரு ஹெல்ப்பை வந்து அவன் மறக்காமல் கார்டியன் ஏஞ்சல் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. கூஸ்பம்ஸ்லாம் வந்துச்சு எனக்கு. நன்றின்னு சொல்லிட்டு ஓகே, இந்த குவாலிட்டி வந்து ஆக்சுவலி என் லைஃப்பில் நடந்த நிறைய நிகழ்வு தான் காரணம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட நான் விட மாட்டேன். அதை வந்துச்சுன்னா யார் சொன்னாலுமே அதை ஞாபகம் வச்சுப்பேன். அது என் பாட்டிக்கிட்டேருந்து வந்தது, எங்கள் அம்மா கிட்ட எல்லார்கிட்டையும் வந்த ஒரு விஷயம். அதை நான் மறக்க மாட்டேன். எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஐம் சாரி. கம் டு பாப்பா. 95ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி. துன்பம் மறந்திடு. பாலா. நிறைய பேருக்கு தரலாம், நான் பாலாக்கு தரேன். நான் வந்து இது பாலாக்கு கொடுக்குறேன். ஏன்னா கடந்து வந்த பாதையில் எல்லாரோட ஸ்டோரியுமே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. உங்களோடதும் ஆரியோட ஸ்டோரிக்கு எனக்கு உண்மையிலே நான் ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டேன். அதுக்கப்புறமும் கூட இங்கே நடந்த நிறைய விஷயங்களில் நிறைய வீக்கெண்ட் எபிசோட்ஸில் நிறைய வாட்டி திட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆரி வந்து நிறைய அப்ரிசியேஷன் வாங்கியிருக்காரு, நீங்கள் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கீங்க. அண்ட் இந்த வீக்கெண்ட் கூட அப்படி ஒன்று நடந்தது. பட் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டவுன் ஆவீங்க, பட் 1 or 2 days திருப்பி பேக் இன் த ஃபார்ம் நீங்கள் டாஸ்கில் அதை காட்டுவீங்க. பாலா கிட்ட இருக்கிற விஷயங்கள் லைஃப்பில் வந்து
துன்பம் தான் தம்பி உனக்கு படிப்பினை, அதுதான் அடுத்த வெற்றியை கொண்டு போகும். ஸோ அதனால் அதிகமாக நீ ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறனால நான் உனக்கு கொடுக்குறேன். ஓகே, நான் இதை கண்டிப்பாக ஆரியனனுக்கு தான் கொடுப்பேன். அவர் விளையாண்ட முறை எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அது என்னோட கருத்து அகெயின். ஸோ அப்படி ஒரு கேம் விளையாடுறதுக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ். உங்களோட பொறுப்பை இந்த வீட்டில் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. நான் என்றைக்குமே உங்களை பொறுப்பானவர்னு சொல்லியிருக்கேன். உங்கள் பொறுப்பை இந்த வீட்டில் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, உங்கள் கேமை கரெக்டாக ஆடிருக்கீங்க. எவ்வளோ துன்பம் வந்தாலும் யூ ஹேவ் பீன் யுவர் செல்ஃப். துன்பம் மறந்துட்டு வாழ்ந்துருக்கீங்க. இன்றைக்கி காலைல நடக்குதுன்னா ஈவினிங்கே அது இருக்காது உங்ககிட்ட, நான் பார்த்துருக்கேன். நமக்குள்ளே வந்த சண்டையிலே அடுத்த நாள் எப்படி அந்த மனுஷன் இன்னும் சகஜமாக மாறிட்டாரு அந்த ஒரு விஷயத்துக்காக. நன்றி. ரம்யாவோட கடந்து வந்த பாதையில் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பாவை இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணி நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் ஆஸ் அ பொண்ணாக இன்னொரு பொண்ணாக இருந்து தள்ளி நின்று பார்க்குறப்ப எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ நானும் பாலாக்கு தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லோரும் சொன்ன ரீசன் தான், அதே தான் நானும் சொல்லியிருப்பேன். பட் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்றனால நான் சிவானியை சொல்ல போகிறேன். துன்பம் மறந்துடு அப்படின்றது வந்து நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நான் போய் உட்காந்து நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் ஏன் இப்படி யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு ஃபுல்லாக லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது அவ்வளோ சின்ன பொண்ணு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சோடனே அடுத்த நாள் சூப்பராக பவுன்ஸ் பேக் ஆகி டாஸ்க்லேயும் சரி வீட்லேயும் சரி சூப்பராக அவளே தூக்கிட்டு வந்து நிப்பாட்டினா அப்படி. ஸோ அவ்வளோ பெரிய துன்பத்தை மறந்துட்டு தன்னை கம்பேக் பண்ணி சூப்பராக கொண்டு வந்து நிப்பாட்டின சிவானிக்கு இது போகணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் சிவானியை சொல்கிறேன். ஓகே, அது ரொம்ப நன்றி இதை கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக நான் துன்பத்தை மறப்பேன், ரொம்பவே மறப்பேன். ஓகே, நான் 95ஆம் நாள் நள்ளிரவு 12:20. கோதா டொழி உங்கள்கிட்ட நிறைய கேப்பபிலிட்டி இருக்குது. அதில் அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறனால அந்த விளையாட்டு தப்பாக மாறுது சில இடங்களில். அது வேணாம் அப்படின்றனால இந்த கோதா டொழியை நான் பாலாக்கு சொல்கிறேன். நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கு கட்ஸ் வேணும், ஆனால் நீங்கள் விளையாடுற முறை எனக்கு பிடிக்கவில்லை. அது என்னோட கருத்து. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே குறைகள் இருக்கும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க குறைகளை சுற்றி காட்டுவேன்ட்டு, கொஞ்சம் நிறைய அதிகமாகவே சுற்றி காட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தப்பான விளையாட்டை விட்டுருங்க அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். அது நான் ஆரிக்கு தான் கொடுப்பேன். நீங்க விளையாடுற விளையாட்டு கரெக்ட், நீங்க நம்புறது ஓகே, பட் அந்த மாதிரி தான் மற்ற எல்லாரும் விளையாடணும்னு நினைக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆன் தட் பேசிஸ் இது உங்களுக்கு கொடுக்குறேன். விளையாட்டை குற்றமில்லா விளையாட்டை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது, அதை நீங்கள் மேற்கொண்டு விளையாடணும் அப்படிங்கிற இனிமேலுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குற்றமான விளையாட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு டாஸ்க்கை டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணி அது அவனுக்குமே வந்து விபரீதமாக நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு. பண்ணாத, இனிமேல் பண்ணாதன்னு. பட் இப்போ பண்ணுறதுல இனிமேல் பண்ணாத. இப்போ நான் பாலாக் தான் தரேன். ஆனால் ஜென்ரலாக அவன் விளையாடுற பிக் பாஸ் கேம் நான் சொல்கிறேன், டாஸ்க் பேசிஸில் தான் நான் சொல்கிறேன். இப்படியும் விளையாடலாம் இல்லை இப்படியும் விளையாடலாம். ஆப்ஷன் இஸ் சாய்ஸஸ் ஆஸ். ஒரு கேம் ஆக்சுவலி ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நீ வந்து எல்லாமே இப்போ நான் பார்க்குற பாலாவே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கும் அதான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ இப்போ பண்ணுறது இல்லை, நீ பண்ணதுக்காக இது. நான் இதுக்கு ஆரி பிரதர் தான் சொல்கிறேன். குறை சொல்கிறதும் அண்ட் குறை சொன்னாதான் மற்றவங்க மாற்றிக்கணும் அப்படின்ட்டு அவர் தெளிவாக நம்புறாரு. இதுதான் ரியல் ஆரியா அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. இது வந்துட்டு பிக் பாஸ்க்காக ஸ்ட்ராட்டஜிக்கலாக விளையாடணும் அப்படின்றதுக்காக 100 நாளுக்காக அவர் வாண்டடாக அடாப்ட் பண்ணிக்கிட்ட குணமா அப்படின்றதுல எனக்கு ஒரு டவுட்டு. அப்படி அது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒரு குற்றமான விளையாட்டு, அதை விட்டுடுங்க. இப்போ ஒரு பாயிண்டில் வந்து அதை நான் ஏற்றுக்கிறேன். நான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி தான் என் லைஃப்பில் இதுக்கு மேலே எது பண்ணாலும் பண்ணுவேன். அதை மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துப்பேன். ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ் மாற்ற முடியாது. இதுதான் கரெக்டாக அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை. நள்ளிரவு 12:30. தேசத்தோடு ஒட்டி வாழ்து. ஓகே, நான் ஆரி பிரதருக்கு தரேன். வீட்டில் வந்து 91 டேஸில் வந்து அவ்வளோ யாருக்கூடையும் க்ளோஸ் இல்லாமையும் ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சன் எல்லாமே ஆக்கின மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் ஆரி பிரதருக்கு கொடுக்குறேன்.
நான் ஆரி ப்ரோக்கு தரேன். ஏன்னா அவர் சொன்னது என்னன்னா, அவருக்கு மனசுல இருக்கிறது வந்து ஒருத்தங்க வேற யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆப்வியஸா எல்லாருக்கும் இருக்கும், அவருக்கும் இருக்கிற மாதிரி தனியா இருக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க இப்போ இன்ஃபேக்ட் நீங்க நிறைய அப்ரோச் பண்ணி நீங்க பேசுறீங்க எல்லாரோடையும். இப்போ நீங்க அது பண்றது இல்ல, பட் முன்னாடி பண்ணதுக்காக. நான் இதை ஆரி பிரதருக்கு தான் கொடுக்குறேன். அதேதான், ஆரி ப்ரோ தான். 8 பேர் இருந்தாலும் 7 பேரோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஸோ அப்படி கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒட்டி வாழ்ந்திருக்கலாம். பட் அதை அவர் பண்ணல. பட் யாரும் இங்க அவரை கார்னர் பண்ணல. எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தனிமைப்படுத்தினாதான் அது பேர் கார்னர். பட் அவராவே மிங்கிள் ஆகிறதுக்கு அந்த இடமும் கொடுக்கல. அவர் மிங்கிள் ஆகிறதுக்கு முயற்சியும் பண்ணாம தனியாவே இருந்துட்டாரு. ஸோ தேசத்தோடு ஒட்டி வாழல அவரு. அதனால இதை அவருக்கு கொடுக்குறேன். என்னை பொறுத்தளவுக்கு ஆரி பிரதர் மாதிரி ஒரு ஆளுக்கு அது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான எஃபர்ட் அவர் போடலைன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரியும் ஆரி அப்படின்ட்டு. பட் மற்றவங்கலாம் இப்போதான் தெரிய வந்திருக்கு ஆரி என்ன மாதிரி ஒரு ஃபன் பர்சன். அது ரொம்ப தெரியாமே போயிடுச்சு இந்த 14 வீக்ஸா. அது தப்பு. நான் அது உன்னோட தப்பு தான். அது ஒரு ஹாப்பியாக ஒரு கான்வர்சேஷன் பெருசாக யார்ட்டையுமே நீ பண்ணதை நான் பார்க்கல. அது பாலாக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த விளையாட்டில் யார் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷம். என்னை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். ஜெயிக்க விட மாட்டேன்னு ஜெயிச்சா சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் வெளியில் வாங்க, இந்த வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறேன், வெளியில் வந்தால் வேறு மாதிரி தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு திருப்பி எங்கிட்ட உட்காந்து பேசும்போதும் அவர் எக்ஸ்பிளனேஷனுக்காக அவரை வேலிடேட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பேசினார். உங்கள் மேலே இருக்க குறைய நீங்கள் பார்க்கணுமா நான் பார்க்கணுமான்னு எனக்கு நான் பார்த்த குறைய உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் யாரும் பார்க்காததுனால அது உங்களுக்கு குறையா தெரியுது. அது பேக்கேஜ் ஆட் ஆன் ஆகுது. எனக்கான காரணம் அப்படின்னா என் கருத்தும் சிந்தனையும் சரி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வாரம் நான் இருப்பேன்னு தெரியும். எப்பவுமே குறைய சொல்லும் போது எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். அந்த குறை நேர்மையாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வெளியில் போகும்போது அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது இருக்கும்போது இங்கேயும் செய்வேன். நள்ளிரவு 12:45. ஓவியம் பே சேல். ஓவியம் இது நான் ரம்யாவுக்கு சொல்கிறேன். பொறாமை அப்படிங்கிறது மேலோங்கி அந்த வார்த்தைகளில் எனக்கு வெளிப்பட்டதுனால சொல்கிறேன். அது உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு தோணுன விஷயம். வீட்டில் வந்த முத நாள்ல இருந்தே கப்புக்கு யார் தகுதி இல்லைன்னு எடை போட ஆரம்பிச்சிட்டாரு ஆரியன். உண்மையாவிலே ஒரு பர்சன் டிசர்விங்காக கப்பு போய் ஜெயிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள தப்பாக காட்டாமல் பேசி, தெளிவான விதத்தில் பேசி, புரியுற விதத்தில் பேசி புரிய வச்சு அந்த குறைகளில் அவங்கள திருத்த வச்சிருக்கலாம். அவர் பேசின நிறைய விஷயங்கள் என்னோட கேரக்டரையும் என்னோட குணத்தையும் என்னோட 91 days ஆஃப் கேம்ஸில் நிறைய விஷயங்கள் எனக்கு காலி பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் எனக்கு அவர் மேலே கோபமும் இருந்தது. ஸோ பொறாமையில் தான் அவர் இது பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரு விஷயம் ஆரி ப்ரோ பண்ணது எனக்கு பிடிக்கல. என்னன்னா கேம் சம்மந்தப்பட்டது இல்லை இது. அது அவர் எடுத்து வச்சார். என்னன்னா அச்சுக்கால நிஷாக்கா சோம் அண்ட் ரியோட துணி துவைக்கிறதுலாம் மென்ஷன் பண்ணது எனக்கு பிடிக்கல. ஸோ அதுக்காக நான் கொடுக்குறேன். ஆரிக்கு கொடுக்குறேன். ரீசன் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ஓய்வறை போகும்போது அதுக்கு முன்னாடி பாலா இல்லை அந்த இடத்துல. பட் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் சைட் நியாயத்தை சொல்லும்போது பாலா ரூம்குள்ளே என்டர் ஆகிறாரு. இவர் அப்போ சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, கப்பு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே, பட் அதுக்கு தகுதிப்படுத்திக்கணும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பேசின கான்டெக்ஸ்டுக்கும் அதுக்கப்புறம் உள்ளதுக்கும் சம்மந்தமே இல்லை. திடீர்னு ஏன் இதை சொன்னாருன்னு எனக்கு புரியல. பட் பாலா ரூம்குள்ளே வந்தோடனே அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். அதை கண்டினியூ பண்ணல. அஃப்கோர்ஸ் எனக்கு அது பொறாமையா தெரியாது. பட் அது உள்ள மனசுல இருக்கிறதுனால தான் ஒரு 2-3 இடங்கள்ல அது வெளிப்படுது அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு கிடைச்ச அன்பை நான் நிறைய ரசிச்சிருக்கேன். நான் ரசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அன்பு மேல விழுந்த கமெண்ட்டும் சரி, அந்த அன்பு மேல பேசப்பட்ட வார்த்தைகளும் சரி எனக்கு பேர்டன் ஆச்சு. என்னால் அந்த அன்புக்குள்ளாலையும் முழுமையா போக முடியல. என்னாலையும் முழு இன்வால்மெண்ட்டோட இருக்க முடியாம நிறைய இடங்கள்ல போயிருக்கு. ஸோ அதனால மட்டுமே அவ்வியம் பேசல நான் ஆரி பிரதருக்கு சொல்றேன். நானும் ஆரி பிரதருக்கு தான் சொல்றேன். ரீசன் என்னன்னா, அவர் இங்க இருக்கிற சில பேர் மேல பொறாமப்படுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு பிடிச்சவங்க என்னை கேர் எடுத்து இங்க ஒரு 2 விஷயம் ஒரு சில விஷயம் பண்ணாங்க. அதை அவன் ஜெலசியாக பார்த்தானான்னு தெரியல. சொன்ன விஷயம் எனக்கு உறுத்தலாக இருந்தது. அதுக்காக நான் கொடுக்குறேன். இது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நன்றி இந்த போர்டு கொடுத்ததுக்கு. நான் பொறாமையோட விளாண்டுருக்கேனா இல்லையான்னு நான் இங்கேருந்து பதில் சொல்கிறத விட நீங்கள் வெளியில் போய் இந்த ஷோ பார்க்கும்போது நான் எவ்வளோ சரியாக விளாண்டுருக்கேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் அதுதான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொறாமை இருந்து ஒரு விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். என் விளையாட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு உதாரணத்தோடு என்னால் சொல்ல முடியும். ஐ எம் நாட் வேஸ்டிங் மை டைம். 95ஆம் நாள் நள்ளிரவு 1 மணி.
தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. இதை நான் பாலாக்கு தான் கொடுக்கணும். இந்த வீட்டில் நிறைய 97 நாட்களில் நிறைய வார்த்தைகள் வந்து அவர் இந்த வீட்டில் பயன்படுத்தியிருக்காரு. அவர் ஒவ்வொரு தடையும் நான் மன்னிச்சு அவரை ஏற்றுக்கிட்டே தான் இருந்திருக்கேன். மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி பேசுகிற விஷயம் வந்து 91 நாளாக ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு ஆரியனை. என்றைக்குமே வந்து நீங்கள் சொன்னது தான், ஒருத்தங்க காரி துப்புனா நீங்கள் திருப்பி துப்புணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் காரி துப்பி நிறைய இடத்துல நான் திருப்பி துப்புனதுக்கு மன்னிக்கவும், காரி துப்பாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை நான் ஆரியனுக்கு கொடுக்குறேன். ரோபோ டாஸ்கில் வந்து ஆரி ப்ரோ என்னை ரொம்ப அன்ஃபிட்னு சொல்லி என்னை பிரேக் பண்ண ட்ரை பண்ணார். அன்ஃபிட்னு வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்க உள்ள சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, மக்கள் தான் அதை டிசைட் பண்ணோம். நம்ம இங்கே யாரும் அன்ஃபிட்னு சொல்ல முடியாது. அதனால எனக்கு அது காயப்பட்டுச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீட்டில் 95 டேஸில் 2 இடத்துல எனக்கு பீக்கில் கோவம் வந்திருக்குன்னா அது ஆரியோட மட்டும்தான். அண்ட் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ஹர்ட்டிங்காக இருந்தது வந்து ஒன் சைடடாக நான் கேம் விளையாடுறேன் அப்படிங்கிறது. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், நான் பண்ணலை அப்படின்றது. அவர் வந்து நான் ஆஜித்தையோ சிவானியவோ பாலாவையோ நாமினேட் பண்ணால் மட்டும்தான் நான் ஒன் சைடடாக விளையாடல அப்படின்னு அவர் ஒரு நோக்கம் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருக்காரு. ஸோ ஒன் சைடடாக நான் விளையாடினதே கிடையாது. பட் நீங்கள் என் மேலே அப்படி ஒரு வச்ச அக்யூசேஷன் எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்தது. அது இன்னும் வடுவாக தான் இருக்குது. ஏன்னா நான் எனக்கும் என் கேமுக்கும் உண்மையாக இருக்கேன். நம்ம சொன்ன சில வார்த்தைகள் அழிக்கவே முடியாத மாதிரி ஒரு இடத்துல போய் ஸ்ட்ராங்காக நின்றுருக்கோம். ஸோ அப்படி இந்த வீட்டில் சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தின ஒரு ஆளாக நான் பாலாவை தான் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த குரலை வந்து நான் பாலாவுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நான் இது பாலாக்கு தான் கொடுக்குறேன். அதுக்கு ரீசன் வந்துட்டு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட், ஆரிக்கும் அவருக்கும் இருந்த மோதலில் ஆரி தப்பாக பேசினாலுமே இவனோட கோபம் இன்னும் அது தப்பாகி அவர் பேசின தப்பை மறைச்சிடுச்சு டாமினேட் பண்ணி. நம்ம செயலுக்கும் நம்ம வார்த்தைகளுக்கும் என்றைக்குமே முழு பொறுப்பு நம்ம தான். அதை இன்னொருத்தருமே ப்ரொவோக் பண்ணாலும் அந்த செயலை வந்து கண்டிப்பாக செய்யாமல் இருக்கணும், பக்குவமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா கோவன்றது ஆரியனை சொன்ன ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம், அது இன்னொருத்தருக்கு அகேன்ஸ்டாகவும் நம்மளுக்கே அகேன்ஸ்டாகும். அது ஒரு மீட்டர் தாண்டும் போது அதே மீட்டர் தாண்டி வர்றது வந்து இருந்திருக்கு. ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்திருக்கு. அது ஒரு பாயிண்ட் மேலே எல்லா ஆட்கள் அடிப்பட்டதுக்கப்புறம் அது போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து மேபி அந்த ஸ்ட்ரெஸ்னால அது திரும்பி வந்திருக்கு. அது மேலும் லைஃப்பில் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பாக ஐ அக்செப்ட் திஸ் திங். இந்த டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. இது மீண்டும் நாளை அறிவிப்பு வந்தவுடன் தொடரும். மறக்காம தமிழ் மோட்டோ சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.